உலகத்தில் இருக்கிற வார்த்தை அதன்படி செஞ்சா ஒருவேளை வாழ்க்கை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை ஒரு பேக்கேஜ், வல்லமை நிறைஞ்சது, ஜீவன் நிறைஞ்சது, விசுவாசம் நிறைஞ்சது. அந்த வார்த்தை பேசினா வார்த்தை நமக்காக வேலை செஞ்சு காமிக்கும். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகள் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க வாயின் வார்த்தையால நீங்க கட்டவிழ்த்துடுற ஆசீர்வாதத்தினால bless your situation, bless the people around you. You are not the reason for the blessing, you are not the source of the blessing, but when you speak the word, the blessing of the Lord is released, and because you release the blessing will go to work for you. ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செய்யும். ஹalleluya. இந்த வருஷத்துல நம்ம படிக்க போறோம். வாங்க மார்க் சாப்டர் 11 verses 22 to 23. மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமோ 23ஆம் வசனமோ உங்களுக்காக நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. இயேசு ஒரு அத்தி மரத்தை பார்த்து சபிச்சிடுறாரு, அது காஞ்சு போயிடுது. சீஷர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஜீசஸ் அந்த சம்பவத்தை பயன்படுத்தி விசுவாசனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறார். அப்போ இயேசு சொல்றார் 22ஆம் வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்றார். யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் படித்தோன்னா have faith in God இருக்காது, have the faith of God. அப்படின்னா இது தேவனுடைய விசுவாசம் இதுதான் அப்படின்றார். எது தேவனுடைய விசுவாசம் அதை சொல்லி கொடுக்குறாரு பார். தேவனுடைய விசுவாசம்னா என்ன அப்படின்னு ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை சொல்றாரு, நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளும் கற்றுக்கணுமா இருக்கும் இல்லையா? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறது நம்மளாம் கற்றுக்கிட்டோம். எத்தனை பேர் தேவனை நம்புகிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய விசுவாசத்தோடு செயல்படுறோன்னா அது வேற இல்லையா? அப்போ தேவனுடைய விசுவாசம் என்ன அவரே காமிக்கிறார் பாரு 23ஆம் வசனத்தில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொல்லி தேவனுடைய விசுவாசம் அவர் சொல்றார், நீ வாய் திறந்து சொல்லுன்றார். இதுதான் தேவனுடைய விசுவாசம். நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லு, நீ சொன்னபடியே நடக்கும். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அட்லீஸ்ட் தமிழ் பைபிளில் 4 தடவையாவது சொல்லு சொல்லு சொல்லுன்னு வந்துனே இருக்குது. ஏன்னா தேவனுடைய விசுவாசம்னா என்னது? வாய் திறந்து பேசுறது. விசுவாச வாழ்க்கைனா என்னது? நிறைய விஷயங்கள் இருக்குது விசுவாச வாழ்க்கைனா. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னது? வாயை திறந்து பேசுறது, வார்த்தையினால வாழ்றது பேர் தான் விசுவாசம். அப்போ தேவ விசுவாசம் என்ன அர்த்தம்? தேவரகமான விசுவாசம் பேசும். தேவரகமான விசுவாசம் சைலண்டாக இருக்காது. ஒரு சூழ்நிலை மாறணும்னா அந்த மாற்றப்படைய வேண்டிய நிலைக்கேற்ற வண்ணமாக தேவன் பேசுவார், ஆண்டவர் பேசுவார். அதுதான் தேவரகமான விசுவாசம். தேவரகமான விசுவாசம் என்ன அர்த்தம்? பிரச்சனையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை, பிரச்சனையை பார்த்து நீ தள்ளுண்டு போன்னு கட்டளை இடுறது. பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, வெறும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்காதீங்க, கட்டளை இடுங்க. அப்போ வியாதியை பார்த்து வெறும் ஆண்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது வேற. ஆண்டர்கிட்ட வரும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இல்லையா? சார் நொடி சார் ಏನು சார் ಈ ಥರ ಆಯ್ತು ನೋಡಿ சார் ಏನಾದರೂ ಮಾಡಿ சார் தயவுசெய்து அப்படி பேசணும் தெரியுமா? நிறைய டைம் என்ன ப்ரேயர் டைம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் மாதிரி ஆயிடுது. ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, நீ வந்து என்கிட்ட ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுகிற? நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன் இல்லையா? அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். நம்மக்கிட்ட கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா பிரச்சனைகள் நம்ம பேச்சை கேட்கும். டிராஃபிக் போலீஸ்மேன் நம்ம பார்க்குறோம், ஒரு சில பேர் வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, ஒரு சில பேர் அவ்வளோ வாட்ட சாட்டமாக இருக்க மாட்டாங்க. வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க எந்த வாகனத்தை கையை காமிச்சு நிறுத்துன்னு சொன்னாலும் நிறுத்தணும். ஒருவேளை அவ்வளோ அவங்க வாட்ட சாட்டமாக இல்லாமல் ஒருவேளை ஒல்லியா புரியுதா, ஒரு பெரிய அளவு ஒரு பயங்கரமான பர்சனாலிட்டி இல்லாமல் கூட, ஏன் ஒரு பயங்கரமான வாய்ஸ் கூட இல்லாமல் கூட அவர் கை நீட்டினாலும் நிற்கணும் வண்டி. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவர் எவ்வளோ பெருசாக இருக்கிறாருன்றதை பார்த்து லாரி நிப்பாட்டுறது இல்லை. ஒரு போலீஸ்கார் ரொம்ப அவசரமாக இருக்கிறார், அதனால லாரி டிரைவர் எப்படி நிப்பாட்டினா பாரு, நான் ஹைட் ஆகிறாரு அவர். இல்லை, அவர் மேலே இருக்கிற அதிகாரம், அவர் மேலே இருக்கிற வல்லவன். அதே அந்த டிராஃபிக் போலீஸ்மேன் ஒல்லியா நில்சோ அப்படின்னா கூட அது என்ன மாதிரி லாரியாக இருந்தாலும் டேங்கராக இருந்தாலும் என்ன பண்ணும்? நிற்கணும். ஏன்? பேசுகிறவர் எவ்வளோ பெரியவர்ன்றது செகண்ட் தான், அவர் மேலே எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது. அவர் பின்னாடி இந்தியன் கவர்மெண்ட்டே இருக்குது. ஏன்னா அவர் இந்தியன் அத்தாரிட்டியில் வேலை செய்கிறார். இந்தியன் கவர்மெண்ட்டே அவர் பின்னாடி இருக்குது. அவர் பின்னாடி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அவருக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டுச்சுன்னா முழு டிபார்ட்மெண்ட்டே வந்து நிற்கும், யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. எல்லாம் கம்ப்ளீட் சப்போர்ட்டே அவர் பின்னாடி இருக்குது. ஏன்? பெரிய நேஷனல் எமர்ஜென்சி வந்தால் ஆர்மியே அவருக்காக ரிலீஸ் ஆகும். ஏன்னா அவர் வேலை செய்கிறது யாருக்கு? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, அத்தாரிட்டி. கமான், நமக்கு பின்னாடி தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையே நமக்காக இருக்குது. நமக்கு பின்னாடி தேவ தூதர்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பிரச்சனையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது வேற, நீ பிரச்சனையை நீ கட்டளையிட கற்றுக்க, கமாண்ட் பண்ண கற்றுக்க. கமாண்டா கம்ப்ளைனா எது நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும்? கமாண்டா கம்ப்ளைனா?
கமாண்ட் கட்டளையிடுறோம். வியாதியே வெளியேறு, வறுமையே வெளியேறு, பிரச்சனையே பலவீனமே நீ வெளியேறு. இப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் தேவரகமான விசுவாசம்ன்றார். இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? இன்னொரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த வசனத்துல இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும். If anyone say to this mountain, be thou removed, be thou cast into the sea. be என்ற வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்றோம், ஹைலைட் பண்றோம். be thou removedனா என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கிற மாதிரி பேசாம என்ன நடக்கணுமோ அதை பேசுறார். கவனிச்சிங்களா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. வேற மாதிரி படிக்கலாமா இந்த வசனத்தை? நம்ம ஒருவேளை மனுஷன் இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்கும்? ஃபெய்த் எக்ஸ்பிளைன் பண்ணாம அவிசுவாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி இருக்கும்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலையே நீ எவ்வளோ பெரிய மலையாய் இருக்கிறாய், உன்னை தாண்டி என்னால் போக முடியாது, அப்படி படிச்சிருப்போம். இருக்கிற மாதிரி பேசல. மலையே நீ எவ்வளோ பெரிய தடையா இருக்கிற, மலையே நீ ஒரு மலை, அப்படி பேசாம அந்த மலைக்கு என்ன ஆகணுமோ அதை பேசணுன்றார். சூழ்நிலையை இருக்கிற மாதிரியே பேசுறது வேற, ஆனா சூழ்நிலை என்னவா மாறணும்னு பேசுறதே வேற. ஐயோ எனக்கு வியாதி வியாதி வியாதின்னு பேசுறது வேற, நான் சுகமாயிட்டேன், வியாதியே வெளியேறு. என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை பேச கத்துக்கணும். அப்ப தேவரகமான விசுவாசம் என்ன அர்த்தம்? எது நடக்கணுமோ அதை பேசணும். எது நடக்கணும் உங்க வாழ்க்கையில் அதை பேசுங்க. எது நடக்கணும்? பிரச்சனை சால்வ் ஆகணுமா? சால்வ் ஆகிற மாதிரி கமெண்ட் பண்ணி பேசுங்க. எது நடக்கணுமோ அதை பேசணும். எந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை பேசணும். நம்ம கடன்லேருந்து வெளியே வரணுமா? அப்போ கடன்லேருந்து வெளியே வர்ற மாதிரி நம்ம பேசணும். ஏதாவது சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல சேஞ்ச் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அப்போ இருக்கிற மாதிரியே பேசாம எப்படி மாறணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி மாறணும்னு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி நீங்க பேச கத்துங்க. இதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, தேவரகமான விசுவாசம் சொல்லி. ஆனா இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? இப்ப ஜீசஸ் சொல்லி கொடுக்குறாரு. இவருக்கு இந்த பிரின்சிபல் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? தேவன் பிதாவாகிய தேவன் இடத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பூமி ஒழுங்கின்மையா வெறுமையா இருள் சூழ்ந்ததா இருந்துச்சு. அப்போ தேவன் இறங்கி வந்து என்ன சொன்னார்? பூமியை பார்த்து இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணாரா, இல்ல என்னவா மாறணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசினாரா? ஐயோ இருட்டு அப்படின்னாரா? ஐயோ ஒழுங்கின்மை, ஐயோ யார் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லாம என்ன வேணுமோ அதை பேசினாரு. என்ன வேணுமோ அதை பேசுங்க. என்ன இருக்குதோ அதை பேச வேண்டாம். எது உங்களுக்கு பிடிக்கல அதை பேச வேண்டாம். எப்படி அது மாறணும் அதை நீங்க பேசணுமா இருக்குது. அதுதான் தேவன் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லுனாரே ஜீசஸ். இது எங்க இருந்து வந்துச்சு பிரின்சிபல்? ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல இருந்தே வந்துச்சு. இப்போ இதை பிரசங்கம் பண்ணும்போது யாரும் சொல்லிடக்கூடாது, பாரு இது என்ன புது டீச்சிங் ஆகுது அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, என்ன காலகாலமாக இல்லாத டீச்சிங் விட்டு புதுசாக என்னவோ சொல்லுங்கிறாரு இவர். ஏன்னா விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணால் யாராவது அட்டாக் பண்ணுவாங்க. விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணால் யாராவது ஒருத்தர் இதெல்லாம் சரியில்லை போதனை, இது தவறான போதனைன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரிஜினல். இது ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் பார்க்குறதா இப்போ சொல்லுங்கிறேன் நான். இது புது டாக்டரின் இல்லை, இது பிதாவாகிய தேவன் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஆதாம் ஏவாளை படைச்சாரு, அவங்களை ஆசீர்வச்சார். என்ன ஆசீர்வச்சாரு? இங்கிலீஷில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசீர்வச்சாரு? ஆதாம் ஏவாளை படைச்சிட்ட பிறகு பி பழகி பழகி, கரெக்டா? அது நான் இங்கிலீஷில் சொல்ல சொன்னேன். தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார்ல. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை என்ன? பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பி எல்லாம் சொல்லுங்க. பி பீனா அர்த்தம் இப்படி இரு. ஐயோ இப்படி இருக்கிறியோ அப்படின்னு சொல்ல. why are you like this Adam அப்படி சொல்லாம you be this, நீ இப்படி மாறு. பாரு, நம்ம பிள்ளைகளை பார்த்து ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்றது வேற. ஆனால் அவனை பார்த்து இப்படி இரு, ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு சாதனையாளர், நீ நல்லா இருக்கு பாரு, உனக்கு ஆண்டவர் டேலண்ட்டை கொடுத்துருக்காரு, உன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, நீ இப்படி இருன்னு சொல்றது வேற, இப்படி இருக்கிறியேன்னு சொல்றது வேற. நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறது தெரியுமா? இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனால் இப்படி இருன்னு சொல்றது தான் விசுவாச வாழ்க்கை. இது ஜீசஸ் எங்க இருந்து சொல்லி கொடுக்குறாரு இந்த பிரின்சிபலை? ஆதியாகமம் முதல் அதிகாரத்துலேருந்தே சொல்லி கொடுக்குறாரு. ஒரு மலையை பார்த்து நீ பேர்ந்து போ அப்படின்றது எங்க இருந்து வருது? ஆதியாகமம் முதல் அதிகாரத்துலேருந்தே வருது நமக்கு. அப்ப ஆண்டவர் அந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையை பார்த்து சொல்றார், வெளிச்சம் உண்டாக கடவுதாக. let there be light. என்ன சொன்னாரு? be. he wanted something to be and he spoke what he wanted it to be. ஆதாம் ஏவாளை பார்த்து be fruitful and multiply அப்படின்னு சொல்றார். ஆபிரகாமை கண்டுபிடிச்சாரு, ஆபிரகாமை பார்த்தாரு. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனா ஆபிரகாமை பார்த்து ஆபிராம் அப்படின்ற அவருடைய பேரை ஆபிரகாம்னு மாத்திடுறாரு. எதுக்காக? இருக்கிற மாதிரியா உன்னை கூப்பிட்டா நீ இப்படியே இருப்ப ஆபிராம், ஆனா நீ எப்படி நீ இருக்கணும்னு நான் விருப்பப்படுறனோ உன்னை நான் அப்படி கூப்பிடுறேன், ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிட்டார். ஒரே வருஷத்துல ஈசாக்கு பிறந்தான். ஏன்னா அந்த அந்த கன்ஃபெஷன், அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை அவன் வாழ்க்கையை மாத்திருச்சு. ஆபிராம் ஆபிராம் கூப்பிடுற வரைக்கும் பிள்ளைகள் இல்லை, ஆபிரகாம் அவர் சொன்னார். அப்படின்னா அர்த்தம், பிள்ளைகள் வரதுக்கு முன்னாடியே ஜாதிகளின் தகப்பனேன்னு கூப்பிட்டார். தேவன் எப்படி அழைக்கிறாரோ அப்படி மாறும்.
பார், ஆண்டவர் வந்து நீ இப்படியெல்லாம் இருந்தா உன்னை அழைக்கிறேன்னு சொல்ல, நீ எப்படி இருக்கிறியோ நீ சமர்ப்பணம் பண்ணனா உன்னை நான் அழைக்கிறேன். உன்னை நான் அழைச்சனா அழைப்புக்கு ஏற்ற மாதிரி உன்னை நான் மாற்ற முடியும். God calls you and then that calling changes you. எல்லாம் கைவிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் அழைக்கிறார், அந்த அழைப்பு என் வாழ்க்கையை மாற்றும். அப்ப கர்த்தர் வெளிச்சத்தை இருள் சூழ்ந்த நிலையை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி வெளிச்சத்தை அழைச்சார், வெளிச்சம் வந்தாச்சு. மனுஷனை பார்த்து பழுகி பெருகு, பி அப்படின்னு சொன்னாரு, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆபிராம பார்த்து, பிள்ளை இல்லாத ஆபிராம பார்த்து, நீ ஆபிரகாம், நீ ஜாதிகளுக்கு தகப்பன்னு அழைச்சார். அவர் அழைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நல்லா கவனிங்க, இருக்கிறவைகளை இருக்கிற மாதிரியே அழைச்சா அது விசுவாசம் இல்லை, அது தேவரகமான விசுவாசம் இல்லை, அது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆனா இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமா அழைக்கிறோம் தெரியுமா, அதுதான் விசுவாசம். அதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவரகமான விசுவாசம்னா என்ன வேணுமோ அதை பேசணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப தெளிவாக சொல்லுங்க, என்ன வேணுமோ அதை பேசுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்குதோ நிறைய டைம் பிள்ளைகள் வந்து அப்பாக்கிட்ட வந்து அழும்போது, இல்லை அம்மாக்கிட்ட வந்து அழும்போது, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இது இல்லை, ஸ்கூலில் இவங்களுக்கெல்லாம் இது இருக்குது, அது வேணும். இப்போ நம்ம என்ன தெரியுமா கேட்குறோம், அவங்கள்ட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்குவோம். அப்படியாவா, நானும் அழுவுறவங்க கூட சேர்ந்து அழுவுறோமா நம்ம? அவன்கிட்ட பாக்ஸ் இருக்குது, இவன்கிட்ட பென்சில் இருக்குது, இவன் அழகான புக் வாங்கிட்டு வந்துக்கிறான், அழகான பேக் வாங்கிட்டு வந்துக்கிறான், நேற்று என் ஃப்ரெண்டு பர்கர் சாப்பிட்டான் நான் மெக்டானல்ஸில் போய், எல்லாம் வந்து அழுகுறாங்க. என்ன பண்ணுறோம் நம்ம பேரண்ட்ஸாக என்ன சொல்கிறோம் அவங்கள பார்த்து, சரி நீ கொஞ்ச நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணு, நானும் ஜாயின் ஆகிறேன், என்கிட்ட கூட என்ன நான் இல்லைன்றது சொல்லின்னு வரேன். நான் சொல்கிறேன், நம்ம எனக்கு கூட தாப்பா வீட்டில் இது இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா இல்லை. ஆஸ் பேரண்ட், ஒரு பெற்றோராக நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி இதை மாற்றலாம் நினைக்கிறோம். அப்போ என்ன நம்ம கேட்குறோம், உனக்கு என்ன வேணும் பார். என்ன வேண்டாமோ அதை பேசுறதை விட்டுட்டு என்ன பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோமோ அதை நம்ம பேச கற்றுக்கிட்டோம்னா கர்த்தரை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு வழியை கொண்டு வர்றோம். ஸோ தேவன் சகலத்தையும் வார்த்தையால் உண்டாக்கிட்டார். என்ன ஆசைப்பட்டாரோ அதை பேசினார். வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார், மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னார். இது எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிட்டார். சொல்லி எல்லாத்தையும் நடப்பிக்கிறார். நடப்பிச்சுட்டு மனுஷனை தன்னுடைய சாயலில் படைக்கிறார். படைச்சிட்டு மனுஷனும் தன்னை மாதிரியே கிரியை செய்யணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறார். இப்போ தேவன் எப்படி எது வேணுமோ, எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை பேசுவார். தேவன் யாரு சொல்லுங்க? எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை பேசுவார். எதை பார்த்துன்னு இருக்கிறாரோ அதை பேச மாட்டார். எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அது பேசுவார். இப்போ மனுஷன் ஆண்டவர் எப்படி படைச்சிட்டாரு, அதே மாதிரி அவருடைய சாயலில் படைச்சு. இப்போ நம்மளும் எப்படி செயல்படணுமா, எதை பார்க்குறோமோ அதை பேசாம எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம பேசணுமா. பாரு, ஆதாம் கிட்ட தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 2:19, Genesis 2:19. இப்போ ஆதாமை படைச்சிட்டாரு, இன்னும் ஏவாள் வரல. தோட்டத்தில் ஆதாமை வந்து தோட்டக்காரனா நியமிச்சிருக்கிறாரு. பாரு, இந்த வேலை வந்து சாபத்தின் வேலை இல்லை, இது மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட வேலை. இது ஒரு ஆசீர்வாதமான வேலை. இது அத்தனை வேலையை எப்படி செஞ்சு முடிக்கணுமா இருந்துச்சு, வாயின் வார்த்தையால். 2:19 உங்களுக்கா படிக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான். யார் அதுக்கு பேர் வைக்கணுமா? அத்தனை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கு யார் பேர் வைக்கிறது? தேவன் வைக்கல. யாரு? என்ன பேரிடுவான்? பேரிடுவான்னா அது எதை சம்பந்தப்பட்டது? வார்த்தையை சம்பந்தப்பட்டது. ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோன்னா எப்படி? வாய் திறந்து சொல்லணும் அந்த பேரை. பாஸ்டர் இவருக்கு பேர் வைங்கன்னா அப்படியே பாட்டு கொடுத்துட்டா நல்லாகுமா? என்ன பண்ண, வாய் திறந்து பேசணும். இவருக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்கன்னா வாய் திறந்து சொல்லணுமா? அது இன்னும் 3 தடவை காதில் போய் சொல்லணுமா? குழந்தைங்களுக்கு ஒரு சில பெரியவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பாரு, பேர் வைக்கிற டைம் எல்லாம் வாய் திறந்து சொல்லணும். சார் ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு, நீ என்ன செய்ய போற, நீ என்ன பேர் வைக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தது? எல்லாத்தையும் தேவன் கொண்டு வந்தார். சில பேர் கேள்வி கேட்குறது, நோவா பேழை உள்ள எப்படி கரெக்டாக 2 மிருகமாக வந்துச்சு? எப்படி அந்த புலியுடைய மனைவியும் வந்துச்சு? எப்படி சிங்கமும் அது பெண் சிங்கமும் வந்துச்சு? எப்படி? இங்கே பார், ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆண்டவர் அதான் செஞ்சிருக்கிறார். அதுன்னு பெரிய மேட்ரா? அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் சொன்னார்னா வரோம். அவர் கொண்டு வந்தார் ஆதாம் கிட்ட, அவரே கொண்டு வர்றார் எல்லா மிருகத்தையும். என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு, இதுதான் முக்கியமான விஷயம். கமான், கர்த்தர் எப்படிப்பட்டவர்? என்ன பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு அதை பேசுறவர். அவர் பேசிட்டாருன்னா அது அந்த மாதிரியே மாறிடும். கரெக்டா? வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்ன உடனே வெளிச்சம் வந்துடும். நீ பழகி பெருகுன்னு சொன்னா அந்த திறமை ரிலீஸ் ஆயிரும். நீ ஜாதிகளின் தகப்பன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும். இப்ப பார், ஆதாம் கிட்ட சொல்லிட்டார், நீ பேர் வை அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சு பாருங்க, அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேர் ஆயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்லார், ஆதாம் பார், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எதையாவது ஒரு விஷயத்தை பார்க்குவேன்,
அது எனக்கு இப்படி மாறணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எப்படி மாறணுமோ அதை பேசுவேன். நான் எப்படி பேசுறேன்னு அதே மாதிரி மாறிடும். அதே மாதிரி தான் ஆதாம், நீயும் இப்ப பேர் வைக்கணும். நீ என்ன பேர் வைக்கிற அதுதான் அதோடைய பேர். இப்போ ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த மிருகங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து ஆதாம் பேர் வச்சார் அப்படின்றது இல்லாம இவர் பேர் வச்சதுனால அந்த மிருகம் அப்படி மாறிச்சான். நான் ஆச்சரியமா இருக்குது பாருங்க. அந்த மிருகம் அப்படி இருக்குதுன்றதுனால அப்படி பேர் வச்சான்னு நம்ம நினைச்சிடறோம். சரியா, இது கான்னு கத்துது, அது வந்து இது காக்கா. சரியா, இது அப்படியே மெதுவா நந்து வருது, இது பேர் ஆமை. இது வந்து இந்த மாதிரி போய் இருக்குது, இது பேர் புழு, இது பேர் பூச்சி. ஆனா ஒரிஜினல் என்னன்னா, இவன் மிருகங்களை பார்த்து ஆதாம் ஒரு பேர் வச்சாராம் பார். பேருக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடுச்சான். எல்லாம் கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் அழைக்கிற வண்ணமாக மாறும். கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் வீடு, என் குடும்பம், என் வாழ்க்கை நான் அழைக்கிற மாதிரி மாறும். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, உங்க சூழ்நிலைக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு கேளுங்க. What do you name your circumstances? How you call your circumstances will become like that. If you look at darkness and say, oh, it's so dark, then it becomes even more dark. But when you look at darkness and you say, God is my light, then you see the light of God in that situation. வாழ்க்கையில சூழ்நிலையை என்னவா பார்க்குறோமோ, என்னவா பேர் இடுறோமோ அது அப்படியே மாறும். உங்க மனைவிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? சொல்லாதீங்க சத்தமா. மனைவிக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? அது நிறைவேறும். உங்க கணவருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? தயவுசெய்து சத்தமா சொல்லாதீங்க. ஒரு சில பேர் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு பகுதி வீட்டுக்கார ஒருத்தன் வந்துக்கிறான், ஆண்டி விளக்கெண்ணெய் எங்க? அதுன்னு விளக்கெண்ணெய் கடைக்கு போய்க்குதுப்பா. வந்த உடனே சொல்கிறேன்ப்பா, என்னப்பா வேணும்? அவங்க ஹஸ்பண்ட் விளக்கெண்ணன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். How you call your husband, how you call your wife, they become like that. Why? Because you are made in the image of God. தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம பேசணும் பாரு. இன்னைக்கு டாபிக்கே தான், என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க பேசுங்க. அதான் விசுவாச வாழ்க்கை. இப்படி சொல்லாமா? நல்லதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நல்லதை பேசுங்க. நல்லதை பேசு அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் ஆசீர்வாதம்னு அர்த்தம். ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? நம்ம மேல யாரோ ஒருத்தர் நல்லதை பேசுறாங்கன்னு அர்த்தம். வாட் டஸ் இட் மீன் டு bless? Bless means to speak well. Speak well. ஒருத்தரை பத்தி நல்லா பேசுனீங்கன்னா நீங்க அவங்களை ஆசீர்வச்சிங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பத்தி நல்லா பேசுனீங்கன்னா அந்த விஷயத்தை ஆசீர்வச்சிங்கன்னு அர்த்தம். ஒரு சூழ்நிலை மேல நல்லா பேசுனீங்கன்னா அந்த சூழ்நிலை மேல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீங்கன்னு அர்த்தம். சோ ஆசீர்வாதம் என்னது? நல்லா பேசுறது, நல்லதை பேசுறது, அதான் ஆசீர்வாதம். எழுதிங்க பார்க்கலாம். blessing means to speak well. இப்போ கர்த்தர் இதை தான் நமக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆதாம், உன் வீட்டை நீ என்னன்னு கூப்பிடுற, உன் வீடு அப்படி மாறும். உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ என்னன்னு பேர் வைக்கிற, உன் வாழ்க்கை துணை அப்படியே மாறுவாங்க. நல்லா கவனிங்க. ஆதாம் தான் மனைவிக்கு பேர் வச்சார், ஏவாள்னு பேர் வச்சார். யார் வச்சது பேரு? ஆதாம் தான். என்னன்னு பேர் வச்சார் தெரியுமா? யூ ஆர் த மதர் ஆஃப் த லிவிங். நீ பெற்றெடுக்க போற, நீ தாயா இருக்க போற, நீ ஜீவனை பெற்றெடுக்கிறவளா இருக்க போற. ஈவ் பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொன்னாரு, மண்ணால செய்யப்பட்ட நீ மண்ணில இருந்து வந்தா மண்ணுக்கே போவ. ஆதாம் இப்போ ஏவாளுக்கு பேர் வைக்கிறார், ஏவாள்னு. ஏவாள்னா லைஃப் கிவர், ஜீவனை கொண்டு வர்ற. என்ன அருமையா இருக்குது பாத்தீங்களா? அதை பார்த்து கர்த்தர் எவ்வளவு பிரியப்படுறாருன்னா, அடுத்த வசனத்தை படிக்கிறோம். and God made coats of skin ன்னு இருக்கும். and இது நிமித்தம் இதுக்கு அப்புறம் கர்த்தர் அவங்க ரெண்டு பேருக்கும் தோல் உடைகளை செஞ்சு போட்டு விடுறாரு, அவங்க நிர்வாணத்தை மூடுறதுக்காக. நம்ம நல்லா பேசினா கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நல்லதை பேசணும்னா கர்த்தர் நம்மளை உடுத்து வைக்கிறார். கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் சூழ்நிலைகள் மேல, என் வாழ்க்கையில இருக்கிற நபர்கள் மேல நான் நன்மையான காரியங்களை பேசுவேன். சொல்லுங்க, நான் பேசுற மாதிரியே ஆகும். ஏன்னா கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாரு இது. ஆதாம்கிட்ட ஆண்டவர் நீ பேர் வைன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்றார், உன் வீட்டுக்கு ஒரு பேர் வைன்றார். ஓகே, இப்போ வீட்டுக்கு ஒரு பேர் வைனா அர்த்தம் பேர் வச்சு வெளியே போர்டு மாட்டு அப்படின்றது மட்டும் இல்லை. வீட்டை பத்தி பேசும்போது அந்த மாதிரி பாசிட்டிவா நம்ம பேசணும். அந்த குடும்பத்தை பத்தி பேசும்போது வாக்குத்தத்தங்களை நம்ம பேசணும். மனைவியை பத்தி, பிள்ளைகளை பத்தி, கணவரை பத்தி பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா நல்லா கவனிங்க, சரியான ஆசீர்வாதத்தின் வார்த்தை பேச கத்துக்கிட்டவங்க வெறுமையான நிலத்துல கூட நிறைய பார்க்க கத்துக்குவாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறவங்க நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டா கூட அந்த இடம் நாசமா போயிடும். ஏன்? அவங்க வார்த்தையாலேயே அது சகலத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுரும். பாரு, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சபிச்சுனே இருந்துட்டு அவங்க வாயின் வார்த்தையால் ஆசீர்வாதம் வரல. ஆசீர்வாதம்னா நல்லதா பேசுறது, சாபம்னா கெட்டதா பேசுறது. கெட்டதாவே பேசிட்டு நல்லது நடக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஜனங்களை? பார்த்தது இல்லைன்னா நீங்க அதுல ஒருத்தரோ இல்ல பார்த்துருக்கீங்க. நான் கெட்டதாவே பேசுறேன் ஆனா நல்லது நடக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தரித்திரம், நாங்கெல்லாம் சந்ததியா தரித்திரர்கள்.
இப்படியே பேசுறது, எங்களுக்கு காசே இல்லை, போ பணமே இல்லை, எப்போவுமே நாங்கள் பண கஷ்டம், நாங்கள் எப்போவுமே ஏழைங்களாக தான் இருப்போம். பசங்கள்கிட்ட கூட பாரு, நம்மள்ட்ட காசு இல்லைப்பா, நம்மளாம் இருக்கப்பட்டவங்க இல்லை, இல்லாதப்பட்டவங்க. இந்த புது தமிழ் வார்த்தை நம்ம எல்லாம் தான் வரும். இது சரியா? நம்மள்ட்டலாம் அவ்வளோ காசு இல்லை, நம்மளாம் ஏழைங்கோ. அப்புறம் வந்து ப்ரேயரில் வந்து சொல்கிறது, புதர் என் புதர் நாங்கள் எப்போவுமே ஏழையாக இருக்கிறோம். உங்கள் வாயின் வார்த்தையால் நீங்கள் வாய் நிறைய அப்படி வாழ்த்தின்னு இருந்தால் என்ன பண்ணுறது? நாங்கள் ஏழை, நாங்கள் தரித்திரர்கள், சந்ததியாக நாங்கள் வந்து தரித்திரராக இருக்கிறோம். அப்புறம் வந்து ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி நாசப்படுத்துறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நான் உள்ளேயே வரல, நீ எனக்கு உள்ளே வரத்துக்கு இடமே கொடுக்கல, நீ ஏன் உன் வாயின் வார்த்தையால் இப்படி கேட்டு சீரழிஞ்சு போயின்னு இருக்கிற? ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயின் வார்த்தைகளை மாற்று, ஐஸ்வர்யவான் மாதிரி பேசு. ஒரு சில பேர் சொல்கிறது, என் கூட ஒரு நல்ல ஜனம் கூட இருக்கிறதுல பதில் என் கம்பெனியில் எல்லாம் கெட்ட ஜனங்க, இப்படி சொல்லினே இருங்க. அப்படியே நடக்கும் பாரு, அப்படியே இருக்கும். எனக்காக ஒரு சில பேர் லீடர்ஸ் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு நல்ல அசிஸ்டன்ஸே இல்லை, எனக்கு வந்து நல்ல டீம் இல்லை, இப்படி சொல்லுவாங்க. அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாதது. நான் பல வருஷமாக பார்த்துக்கிறேன், அவங்கள நோட் பண்ணியிருக்கேன் பார். எனக்கு நல்ல அசிஸ்டண்ட்டுங்க இல்லை, எனக்கு நல்ல டீம் மெம்பர்ஸ் இல்லை, உங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு நல்ல அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்லை, எனக்கு இதை மாதிரி சொல்லி அப்படியே தான் இருக்கும். ஆனால் நான் வேறு மாதிரி, ஓகே, நான் வேறு மாதிரி. இப்போ நம்ம சர்ச்சில் நிறைய அருமையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, நல்ல பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல கற்றுக்கிட்டேன். எங்கே நான் போனாலும் என் கூட வர்றவங்களுக்கு தெரியும் பாரு, நான் எப்போவுமே நம்ம டீமை பற்றி பெருமையாக பேசுவேன். எனக்கு நல்ல கமிட்டடான டீம் இருக்கிறாங்க, நல்ல பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அருமையான வாலிப தங்கச்சிங்க தம்பிமாருங்க இருக்கிறாங்க. அவங்க நான் இல்லைனா கூட அவங்க சர்ச்சை சூப்பராக பார்த்துக்குவாங்க. என் கூட யாரும் வராங்க அவங்களுக்கு தெரியும் பாரு, நான் இப்படிலாம் பேசுகிறேன். இப்போ ஒரு வகையில் நான் உண்மையை பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் சொல்ல அவங்க அப்படியே மாறிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளோ பேர் தெரியும் அது? நம்ம சர்ச்சில் என்னைக்கா சர்ச்சில் நான் மனைவி இருக்குது பார்த்துக்கிறீங்களா? நம்ம டீமுக்கு இது பாரு, இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதோ ஒரு தடவை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா யாரும் பர்ஃபெக்டானவங்க இல்லை. எனக்கு தெரியும் அவங்களாம் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சர்ச்சில் ஏன் நல்ல டீம் இருக்குதுன்னா, அவங்க நல்ல டீம்னு நான் வாழ்த்துறேன், நான் சொல்கிறேன். See, on one side they are a good team, but the more I say it, the more better they become. Come on. ஸோ நம்மளுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டருங்களாக இருக்கலாம், நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், அவங்கள நான் விட்டு கொடுக்குறதே. நல்ல டீம் இருக்கிறாங்க, கர்த்தர் நம்மளுக்கு நல்ல டீமை கொடுத்துருக்குறாரு. எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க அதை? அதனால நான் சொல்கிறேன், நல்ல டீம் இருக்கிறாங்க. ஏன் வாயார நம்ம வாழ்த்துறோம்? முதலாவது சிறந்த காரியங்களை நம்ம கற்றுக்கணும், வாயின் வார்த்தைகளால் நம்ம கற்றுக்கணும். அதனால தான் அப்பப்போ இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாரு. என்னென்னா, பணம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது அவாய்ட் பண்ண கற்றுங்க. பணம் ஒரு பிரச்சனை, ஏன்னா அப்படி சொல்ல பணம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். நம்ம என்ன சொல்ல கற்றுக்கணும்? பணம் பிரச்சனை இல்லை, கர்த்தர் சொன்னார்னா கர்த்தர் கொண்டு வர்றார், இந்த மாதிரி பேச கற்றுக்கணும். மணி இஸ் நாட் அன் இஷ்யூ. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, மணி இஸ் நாட் அன் இஷ்யூ. மணி சிஸ்டர் இஸ் த இஷ்யூன்னு சொல்லியிருக்காதீங்க. நான் மணின்ற ஒரு பையனை பற்றி பேசலை, சரியா? ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா டீச்சர் கேட்டுக்கிறாரு, என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்துக்கிற, மணி பார்த்தியா, மணி 1:30 அப்படின்னு. அதுக்கு அவன், மணி மட்டுமா 1:30, மணி தங்கச்சி 1:30 தானே அப்படின்னு. நான் வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் த பணம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பணம் உங்களுக்கு விஷயமாகவே இருக்காதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நல்லா விசுவாசத்தில் சொன்ன மாதிரி தெரில எனக்கு. நல்லா அவங்க நல்லா இருக்கணுன்ற ஆசையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவரை பார்த்து சொல்லுங்கள், பணம் உங்களுக்கு ஒரு விஷயமாகவே இருக்காது. கர்த்தர் தேவைக்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருவார். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது தான் நம்ம வாழ்த்தின்கிறோம் பார். அப்போ இது என்னது? இது நல்லதாக பேசுறது, இதுதான் பிளெஸிங். இதை தான் கர்த்தர் நம்ம பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறார். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், ரொம்ப ஞானமான கேள்வி தான் அது. எப்படி நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஹவு கேன் வி பிளஸ்? நம்ம என்ன கடவுளா? இப்போ நல்லா கவனிங்க, ஆசீர்வதிங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் எந்த அர்த்தத்தில் சொல்றேன்னா, நீங்க தான் ஆசீர்வாதத்துக்கு காரணர், நீங்க ஆசீர்வதிங்க, உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரும் நான் சொல்ல. ஆனா ஆசீர்வதிங்கன்னா நான் எந்த அர்த்தத்தில் சொல்றேன்னா, கர்த்தர் ஏற்கனவே நம்மளை அபிஷேகிச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஏற்கனவே நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் ஆசீர்வாதத்தின் காரணராக இருக்கிறதுனால அவருடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அந்த ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஆசீர்வாதத்துக்கு காரணம் நம்ம இல்லை. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆனா நான் காரணர் இல்லை. சொல்லுங்க, நான் பேசுற வார்த்தைய வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது, அதை கொடுத்தவர் ஆசீர்வதிப்பார். அப்ப என் மனைவியை நான் ஆசீர்வதிக்கிற நல்ல வார்த்தையை சொல்லினா, நான் மனைவியோட ஆசீர்வாதத்துக்கு காரணர் இல்லை. ஆனா நான் சொல்ற வார்த்தைகள் வேதத்துல இருந்து இருந்துச்சுன்னா, அதை கொடுத்தவர் என் மனைவி ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார். ரிலீஸ் த பிளெஸிங். அதனால தான் நீ டீச்சிங் பேர் இதுதான், ஸ்பீக் பிளெஸிங் ஓவர் வாட் யூ ஹேவ். உள்ளவைகள் மேல ஆசீர்வாதத்தை பேசுங்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஸ்பீக் த பிளெஸிங் ஓவர் இட். எப்படி பதர் நம்ம பிளஸ் பண்ண முடியும்? பார், பைபிள்ல இருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் வாங்க. ஜெனிசிஸ் 24:60. ஜெனிசிஸ் 24:60. எலியேசர் என்ற வேலைக்காரர் ஈசாக்காக பொண்ணை பார்த்துட்டார்.
பொண்ணு ஓகே சொல்லிச்சு, வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ கூட்டின்னு வராரு ஈசாக்குக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது. இப்போ ரெபேக்கால கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வீட்டில் இருந்து என்னென்ன வார்த்தைங்களை சொல்லி அனுப்புகிறாங்க பாருங்க. 24:60 ரெபேக்காலை வாழ்த்தி, அந்த வசனம் பாருங்க இங்கிலீஷில் இருக்கும், தே பிளஸ்ட் ஹர்ன்னு வரும். பிளஸ்ட் ஹர், வாழ்த்தினா நல்லதா பேசி அனுப்புகிறாங்க. வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. நான் அருமையாக பேசினாங்க பாரு. உன் சந்ததியார் தங்கள் பகைஞனுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். பொண்ணை கொடுத்து அனுப்புறாங்க, இன்னொருத்தருடைய மனைவி ஆகும்படி முழு மனசா தான் அனுப்புறாங்க. ஆனால் அனுப்பி விடும்போது வாழ்த்தி அனுப்புறாங்க, ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. நீ கோடா கோடியா பெருகுவ. இது நடந்துச்சா நடக்கலையா? ரெபேக்கால் கோடா கோடியா பெருகி இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் ஜனங்க இல்லையா? கோடா கோடியா பெருகுவீர்களாக, உங்களுடைய பகைஞனுடைய வாசலை அவங்க சுதந்திரித்துக் கொள்ளட்டும். அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எகேன்ஸ்டா யாராவது வந்தா அவங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு ஆசீர்வதிச்சு விட்டுக்கிறாங்க. என்ன நல்ல ஆசீர்வாதம் பாருங்க. உனக்கு எகேன்ஸ்டா யாராவது வந்தா அவன் வீடு வந்து தான் பயங்கரமாக ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் தான் இது இல்லையா? இதே மாதிரி கர்த்தர் நடத்தினார், இதே மாதிரி கர்த்தர் நடப்பிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, எப்படி வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார். நம்ம அப்படி அனுப்புறோமா? நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி எவ்வளோ அழுது இவங்க கண்ணை தொச்சு, அந்த பொண்ணு அழமாட்டிக்குது. ஏன்? கண்ணீர் பயங்கரம். ஆனால் மேக்கப் போயிடுமே. 8000 ரூபாய் மேக்கப்பு 7 நாளாக போய் நின்று மேக்கப் பண்ணி வந்து என்ன பண்ணுறது? வீட்டில் அனுப்பி வைக்கிறாங்க, நீ போ அப்படின்றாங்க. ஐயோ போறியேன்றாங்க. இன்னொருத்தர் ஒரு பக்கம், இவ்வளோ சீக்கிரம் போறியா அப்படின்னு, எங்களை விட்டு போறியா அப்படின்னு ஒருத்தர். அந்த பக்கம் இப்போ ஒரு பாசம் இருக்குது, ஒரு யூ மிஸ் த பர்சன் அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனாலும் என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்த்தி அனுப்புகிறோமோ இல்லையோ, ஆனால் அழுது அனுப்பி விட்றோம். சில நேரத்தில் அப்படியே ஒரு கண்ணு மாதிரி பார்த்துங்க, இந்த கண்ணில் ஆனந்த கண்ணீர் தவிர துக்க கண்ணீர் எதுவும் வரக்கூடாது, அது தவிர வேறு எதுவும் தண்ணி வரக்கூடாது, சரி நீங்கள் பார்த்துங்க, அக்கா நல்லா இருக்கா, தங்கச்சி நல்லா இருக்கா. ஆனால் இவங்க எப்படி அனுப்புனாங்க பாரு, வாழ்த்தி அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த வாழ்த்துதல் ரொம்ப முக்கியம் பார். தேவன் எப்படி ஒரு மனுஷன் வாழ்த்த முடியும்? மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் இன்னொரு டைம் சொல்லிட்டேன் இல்லையா? ஞாபகம் வச்சுங்க, இன்னொரு டைம் சொல்லிடுறேன் நான். அவர் நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு காரணர்கள் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன், நல்லதா பேசலாமா பதர், ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியுமா? இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம். ஜீசஸ் இந்த உலகத்தில் அற்புதத்தை பண்ணார் இல்லையா? வாயின் வார்த்தைகளை தானே பண்ணாரு. அவர் தெய்வமாக செஞ்சாரா இல்லை மனுஷனாக செஞ்சாரா? தேவன் வாயை திறந்து ஆசீர்வதிச்சார். ஜீசஸ் 5 மீன் ஆசீர்வச்சார், நிறைய பேர் ஆசீர்வச்சார். ஆசீர்வச்சதுனால அவங்க வாழ்க்கை நல்லதா மாறிச்சு. அவர் தெய்வமாக ஆசீர்வச்சாரா இல்லை மனுஷனாக ஆசீர்வச்சாரா? அவருடைய ஊழியத்துடைய அசைன்மெண்ட் was it as God or as man? இப்போ he was 100% God 100% man. ஆனா அவர் செயல்படும் போது எந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து செயல்பட்டார்? மனுஷனாக. இந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்கணும், அவருடைய மனுஷத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் ஆஃப் நாசரத். இப்ப தெய்வத்துவத்தை பேசினா அவர் யாரு? தேவகுமாரன், பரலோக இயேசுன்னு சொல்லி இருந்திருக்கணும். நசரேயனாகிய இயேசுன்னு ஏன் சொன்னாரு? He is referring to his humanity. அவருடைய மனுஷத்துவத்தை அவர் குறிக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவ பரிசுத்த ஆவியினால வேலை செஞ்சார்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவனுக்கு தேவையா மனுஷனுக்கு தேவையா? சொல்லுங்க, யாருக்கு தேவை? மனுஷனுக்கா தேவனுக்கா? மனுஷனுக்கு. So he's talking about Jesus as a man. அப்ப இயேசு அற்புதங்கள் செஞ்சு சுற்றி தெரிந்தார் இல்லையா? பாருங்க அந்த வசனத்தை படிக்கிறேன் நான். அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே. அப்ப கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தான் தேவன் கூட இருக்கணும். தேவனுக்கு அவர் தான் தேவனா இருக்கிறார். அப்ப மனுஷனுக்கு தேவன் கூட இருக்கணுமா இருக்குது. He needs God to be with him. தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்தவராயும் பிசாசின் வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ ஜீசஸ் கிளியராகவே யாராக அற்புதம் செஞ்சார்? ஒரு மனுஷனாக, அபிஷேகம் பெற்றவராக. தேவனுடைய பிரசன்னம் அவரோட இருந்ததுனால, அப்போ பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தினாலேயோ வார்த்தையின் வல்லமையை உணர்ந்தவராக அவர் அற்புதத்தை செஞ்சார். இதே மாதிரி தான் கர்த்தர் நம்மள்ட்டையும் சொல்றார். எப்படி இயேசு ஒரு மனுஷனாக பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்று தேவன் கூட இருக்கிறார்னு தெரிஞ்சு வார்த்தையின் வல்லமையை உணர்ந்தவரா பேசி பேசி அற்புதத்தை பண்ணாரோ, அதே போல நம்மளும் செய்ய முடியுமா? பர் ஜீசஸ் செஞ்ச அற்புதங்களை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு சில பேர் அஃபெண்ட் ஆயிடுவாங்க, ஒரு சில பேர் பேச்சாருன்னா ஜீசஸ் கூட நம்மளை ஈக்குவல் ஆக்கிட்டாரு இவரு. ஜீசஸ் மாதிரி நம்மளால அற்புதம் பண்ண முடியுமா? அவருக்கு ஈக்குவலா வர முடியுமா? நான் எந்த கான்டெக்ட்ல பேசுறேன்னா, அவர் ஒரு மனுஷனாக அபிஷேகம் பெற்றவராக தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்தவராய் அற்புதம் பண்ணார்ல,
அதே போலதான் நம்மளும் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மேலேயும் அதே ஆவியானவர் இருக்கிறார், நம்ம மேலேயும் அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் நமக்கும் வார்த்தை கொடுத்திருக்கிறார். இயேசு எப்படி வாய் திறந்து பேசி அற்புதங்களை பார்த்தாரோ நம்மளும் அதே மாதிரி பார்க்க முடியும். கம் ஆன். அப்போ ஒரு மனுஷனா அற்புதத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஒரு மனுஷனா ஒரு விஷயத்தை ஆசீர்வதிச்சு அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். ஆனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு காரணர் இல்லை, அவர் தான் ஆசீர்வாதத்துக்கு காரணர். நம்ம பேசும்போது ஆசீர்வாதத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறோம். ஜீசஸ் போலவே படுத்து படுக்கையா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்து இயேசு சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துட்டு நட, சுகமாயிருன்றார். அதே மாதிரி நடந்துச்சு வார்த்தையின் நிமித்தம். இப்படிதான் நம்மளும் வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தை உணர்ந்தவரா இருக்கிறீங்களா? அப்போ வாயை திறந்து ஆசீர்வதிங்க, அந்த விஷயத்துல நன்மை கொண்டு வாங்க, அது அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்ன்றார். அப்ப அந்த பேரலைஸ் மேனை பார்த்து படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொல்லும் போது, படுக்கை எடுத்துட்டு நடந்த பாரு, ஆண்டவர் வந்து இருக்கிற மாதிரியே பேசல. என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை பேசினார். தான் படுக்கை எடுத்துட்டு நடக்கிறத ஜீசஸ் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டார், அதை தான் பேசினார். படுக்கை எடுக்காம நடன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் படுக்கை அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும், யாருக்கு தெரியாது. இல்லை வேணா, இது கூட எடுத்துன்னு போயிட்டு ப்ளீஸ், போகிற வேலைங்கன்னா குப்பையில் போட்டு போ அப்படின்ற மாதிரி. ஏன்னா 38 வருஷமா 10 இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த படுக்கை எடுத்துட்டு நடன்றார் ஆண்டவர். நம்மள ஒரு சில மாதிரி ஜெபம் பண்ணல. இப்போ நம்மன்னு சொன்னா மனுஷர்கள் சொல்லிங்கிறேன், மனுஷர்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரேயருக்கு வரேன்னு வாங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். இன்னத்துக்கு ப்ரேயர் பண்ண வராங்கன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏதோ ஒரு தம்பி அவங்க வீட்டில் யாரோ பெரியவங்க அட்மிட் ஆகிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு சில பேர் ஜெபம் பண்ணாங்க பிரதர் அப்படின்னு. என்னப்பா ஜெபம் பண்ணாங்கன்னு கேட்டேன். ஆண்டவரே இவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க, எடுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு இவங்க பஸ் காசு கட்டி 3 மணி நேரம் செலவு பண்ணி வந்து பக்கத்தில் நின்று, ஆண்டவரே இவங்களை எடுத்துங்க. நல்ல வேலை ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணவில்லை. புரியுதுல? எத்தனை வருஷமா பார்த்துங்கிறேன்? 38 வருஷமா இங்கே இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை, உனக்குன்னு யாரும் இல்லைன்ற. அப்போ நீ ஏன் உயிரெடுக்கிற? பிதாவே உன்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் அப்படி ஜெபம் பண்ணுறதே இல்லை பாரு. என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை ஜெபம் பண்ணுறாரு அவர். ஒரு நாள் இயேசு ஒரு தேவாலயத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 18 வருஷமா கூன் வளைஞ்ச ஒரு ஸ்திரீ, அவங்கள பார்த்துறாரு, கூட்டத்து மத்தியில் பார்த்துட்டு கூப்பிட்டு ஒரே வார்த்தை தான். 18 வருஷமா பிசாசால கட்டி போடப்பட்ட, பிசாசின் கட்டுனால அவதிப்பட்ட ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நீ விடுதலையாயிரு, பி ஃப்ரீன்னு சொல்றாரு. நீ விடுதலையாயிரு, கட்டவிழ்க்கப்படு, பி ஃப்ரீ ரைட் நவ். அவர் சொன்ன உடனே woman you are loosed அப்படின்னு சொல்றாரு. நீ கட்டவிழ்க்கப்பட்ட ஸ்திரீன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அப்படியே அந்த அம்மா நிமிர்ந்துடுறாங்க. அவங்களுடைய உடல் சுகமாயிருச்சு, அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு. இப்படிதான் கர்த்தர் நம்மளையும் பார்த்து பேச சொல்றாரு. இயேசு இருக்கிறத பேசினாரா இல்லை என்னவா மாறணுமோ அதை பேசினாரா? பார்த்தீங்களா? என்ன ஆசைப்பட்டாரோ அதை பேசினார். பார்த்து ஷாக் ஆகவே இல்லை ஜீசஸ். அவங்கள பார்த்து வாமா இங்க வந்து கிட்ட வந்து பொண்ணு, ஐயோ என்ன கதை அப்ப சொன்ன. என்ன பார்த்தாரோ அதை பேசல, என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை பேசினார். இதுதான் நம்மளும் கத்துக்கணும் அவர்கிட்ட இருந்து. சுகத்தை பார்க்க விருப்பப்படுறீங்களா? சுகத்தை நன்மையா பேசுங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் உடல் ஆரோக்கியம் அடையும், என் வாழ்க்கை சரியாகும், கர்த்தர் என் பொருளாதாரத்தை சீர்படுத்துவார், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் மனைவி கனி கொடுக்கும் ஒரு திராட்சை கொடியா இருப்பார், என்னுடைய கணவர் வெற்றிகரமான நபரா இருப்பார், என்னுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்களா இருப்பாங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பொருளாதாரத்தை நான் செழிப்பேன், என் ஆரோக்கியத்தை நான் செழிப்பேன். இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது பேர் தான் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றது. ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணும், சாபத்தை இல்லை, ஆசீர்வாதத்தை நம்ம ரிலீஸ் பண்ணும். காமனான விஷயம், ஆனால் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக மாற்றி காமிக்கிறார். பேதுருவை பார்த்து சொல்றார், நான் பேதுரு சொல்றார் இல்லையா, நீங்களா தான் என்ன கூட தண்ணி மேலே நடக்க சொல்லுங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார் வான்ற ஒரே வார்த்தை தான், வா. நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம், நீ யாரு, நீ மீன் பிடிக்கிறவன், இப்போ நீ தண்ணி மேலே வந்து என்ன பண்ண போற, தண்ணியில் வந்தால் உன்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஜீசஸ் சொல்றார், நீ ஒரு காமனான ஒரு மனுஷன் தான், ஆனால் வா அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கொடுத்தேன்னா அது உன்னை எக்ஸ்ட்ராடினரி மனுஷனா மாத்துது, அது உன்னை வாழ வைக்குது. இதுதான் ஒவ்வொரு தலைவரும் செய்யணுமா இருக்குது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு. என்னன்னு தெரியுமா? வர்ற ஜனங்களை பார்த்து சொல்லணும், நீ ஒரு சாதனையாளன், நீ நல்லா இருக்க போற, நீ தண்ணி மேல் நடக்க போற, நீ கடலிலிருந்து வெளியே வர போற, வியாதி நீங்கி சுகமா இருக்க போற. இப்படிதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பார்க்குறீங்களோ அதை பேசாதீங்க, என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பேசுங்க. கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்து மேலையும் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுவேன். சொல்லுங்க, ஐ வில் ரிலீஸ் த பிளெஸிங். அந்த பிளெஸிங் நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை கொண்டு வந்துடும்.
ஏன்னா அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அபிஷேகத்தினால வந்த வார்த்தை. அந்த ஆசீர்வாத சகலத்தையும் மாத்திர போகுது. ஹல்லேலூயா. கம் ஆன். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக அபிஷேகம் பெற்றவராகவும் வார்த்தையின் வல்லமையை உணர்ந்தவராக வேலையை செஞ்சார்ல, அதே போலதான் நம்மளும் மனுஷர்களாக அபிஷேகம் பெற்றவர்களா, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை உணர்ந்தவர்களா நம்ம வேலை செய்ய கத்துக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும். ஆமென். அப்ப பாரு, இருக்கிற மாதிரியே பேசி சபிக்க கூடாது. என்னத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம பேச கத்துக்கணும். ஒரு நாள் ஜீசஸ் கிட்ட 5 அப்பம் 2 மீன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. 5000 பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும். ஆனால் 5 அப்பம் 2 மீன் எடுத்து கொடுக்குறாங்க. ஐயோ, நல்ல வேலை இந்த காலத்தில் விசுவாசிங்க யாராவது அந்த இடத்துல இருக்கலன்னு வச்சுங்களேன், எப்படி ஜெபம் பண்ணி இருந்திருப்போம் நம்ம. ஜீசஸ் வேற மாதிரி ஜெபம் பண்ணார். அவர் ஆசீர்வதிச்சு நன்றி செலுத்தி ஆசீர்வதிச்சு அதை பிட்டு கொடுத்தாராம். He gave thanks, he blessed. 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு எல்லாருமே கொடுத்தாரா. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்களா. பாரு, இப்போ இந்த காலத்தில் இருக்கிற விசுவாசிங்க அங்கே இருந்து அங்கே யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண சொல்லி எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, கொஞ்சம் அப்பங்களை, இந்த கொஞ்சம் மீன்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த கொஞ்சம் மீன்கள், இந்த கொஞ்சம் அப்பம் அட்லீஸ்ட் எனக்காகவாது குத்திங்களே, அட்லீஸ்ட் என் பசியாவது தீர்மே. ஆண்டவரே, நீங்க ஒரு அட்லீஸ்ட் தேவன். ஆண்டவரே, நீங்க ஒரு அட்லீஸ்டாக நீங்க அற்புதத்தை பண்ணதுக்காக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொல்லான்னு இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு அப்படியே அட்லீஸ்ட்லேயே ஜம்ப் பண்ணி முடிச்சுட்டுப்பாங்க. ஆசீர்வச்சிருக்க மாட்டாங்க. ஜீசஸ் அந்த ரொட்டியை ஆசீர்வச்சார்னா என்னன்னு ஆசீர்வச்சிருப்பாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு ஆசீர்வச்சிருப்பார்? நீ ஆதாம் எப்படி ஆசீர்வச்சார் சொல்லுங்க? நீ பழுகி பெருகி. கர்த்தர் அதே மாதிரி ரொட்டியை ஆசீர்வச்சிருக்க மாட்டாரா? அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து துக்கப்படாம அதை ஆசீர்வதிக்கிறார். இந்த அப்பங்கள் பெருக கடவதாக ஆசீர்வச்சிருப்பார். உண்மையா இல்லையா? இந்த அப்பங்கள் எல்லாருக்கும் போதுமானவைகளா மாறட்டும், இந்த மீன்கள் எல்லாருக்கும் போதுமானவைகளா மாறட்டும். அது மட்டும் இல்ல, சொல்லியிருப்பார், இதை சாப்பிட்ட பிறகு அநேக கூடைகள் நாங்க மிச்ச மீதியை எடுத்து வைக்க போறோம்னு சொல்லி அப்பவே ஆசீர்வச்சிருப்பார். டேக் வாட் எவர் யூ ஹேவ் அண்ட் ஸ்டார்ட் பிளெஸிங் இட். அதை பத்தி நல்லதா பேசுங்க. சம்பளத்தை எடுத்து பேசுங்க. சம்பளத்தை எடுத்து அழுவாதீங்க. உட்கார்ந்து இவ்வளவு தான் கிடைக்குதா எனக்கு, என்ன சம்பளத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நான் உங்க ராஜ்யத்தை நான் கனப்படுத்துறேன், அதனால 10ல் முதல் பாகத்தை கொடுத்துறேன். இப்போ இருக்கிற மிச்சம் எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தசம பாகம் மட்டும்தான் கர்த்தருடைய இது இல்லை, ஒட்டுமொத்த பணமும் கர்த்தருடைய தான். அதுக்கு அடையாளமா தான் தசம பாகத்தை நம்ம தர்றோம். டைத்னா என்னது? என்கிட்ட இருக்கிற சகலமும் அவருடையது தான் அப்படின்னு அறிக்கை செய்யறது தான் தசம பாகம். தசம பாகம்னா 10ல் ஒரே ஒரு பங்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு திஸ் இஸ் த லார்ட்ஸ் மணி, இதெல்லாம் டெவில்ஸ் மணியா? எல்லாமே லார்ட்ஸ் மணி தான். அதுக்கு அடையாளமா என்ன பண்றோம்? முதல் பங்கு எடுத்து நம்ம தர்றோம். அவர் எல்லாத்தையும் கேட்க மாட்டார், அவர் ஆனரை கேட்கிறார். நீ கனப்படுத்தினா உன்னை நான் கனப்படுத்துவோம் அப்படின்றார். அவ பண விஷயத்துல கர்த்தரை கனப்படுத்தணும்னா பண விஷயத்துல நம்ம தசம பாகம் தரோம். தசம பாகம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஐயோ, சர்ச்சில் நிறைய தேவை இருக்குது, அதனால இல்லை. சர்ச்சில் எப்பவுமே தேவை இருக்கும், எப்பவுமே தேவை இருக்கும். நீங்க எவ்வளவு தரீங்களோ அதோட பெருசு தான் தரிசனம். எப்போ ஐயோ பாஸ்டர் கஷ்டத்துக்கிறாரு, நீங்க கவலைப்படாத, நம்ம சர்ச் பொறுத்த வரைக்கும் நீ அப்படி கவலைப்பட தேவையில்லை இல்லையா? ஆனா எதுக்காக தசம பாகம் கொடுக்குறோம்? என்கிட்ட இருக்கிற சகலமும் கர்த்தர் இடத்துல இருந்து வந்தது, அதை நான் டிக்ளேர் பண்றேன். என் சபைக்கு டிக்ளேர் பண்றேன், எனக்கு நான் டிக்ளேர் பண்றேன், அடுத்தவங்களுக்கு இல்லை, எனக்கு நான் டிக்ளேர் பண்றேன். when you give tithe யாருக்குமே தெரிய போறது இல்லையே. ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வரலாம், உங்க கணவருக்கோ மனைவிக்கோ தெரியல வரலாம், வேற யாருக்கும் தெரிய வர போறது இல்லை. அப்ப யாருக்கு சொல்றோம்? தேவனுக்கு சொல்றோம். முக்கியமா நமக்கு சொல்லி கொடுக்குறோம். என்னன்னு? என்கிட்ட இருக்கிற சகலமும் கர்த்தருடையது, அதனால நான் கொடுக்குறேன், தசம பாகத்தை கொடுக்குறேன். கொடுத்துட்ட பிறகு மிச்சம் எல்லாமே 9 பாகமும் அவரோடு தான். அவரை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, இது ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தசம பாகம் ஆசீர்வதிக்கப்பட்டா மீதி இருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு கர்த்தர் சொல்றாருல, ஆசீர்வதிங்க. அது என்ன சம்பளமோ போங்க பிரதர், அப்படி பேசக்கூடாது. நிறைய பேர் அப்படி பேசிடுறோம் நம்ம. என்னன்ட்டு பெரிய சம்பளம் இது அப்படின்ட்டு இல்லை. அதை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள், இது பெருகட்டும், என் தேவைகள் சந்திக்கப்படட்டும், இதுலேயும் நான் மிச்சம் இது எடுக்க போகிறேன். எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி விசுவாசம் இருக்குது? ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்ட்ராவாக கர்த்தர் நம்மளுக்கு தரணும்னு விருப்பப்படுறாரு. ஆனால் நம்ம வாய் திறந்து பேசுறது சம்பளம் கெச்ச உடனே ஆமாம் பெரிய சம்பளம் அப்படின்னு எடுத்து வரோமா? பெரிய சம்பளமாகவே இல்லை. நீங்கள் என்ன சொல்லணும்? இது கர்த்தருடைய வரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே தங்கி இருக்குது. அதை நீங்கள் ஆசீர்வச்சு நீங்கள் சொல்லுங்கள், மல்டிப்ளை இன் ஜீசஸ் நேம். மல்டிப்ளை. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். மல்டிப்ளை, நீ பெருக கடவாயாக. அதே போல் உங்களுடைய சம்பளம் பெருகும். ஏன்னா கர்த்தர் அப்படிதான் ஏற்படுத்தி இருக்கிறார். இத்தனையும் ஜீசஸ் பண்ணது தான். இதெல்லாம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இதே மாதிரி நீ செய்யின்னு சொன்னார். அதோட நல்லா தாகுது. ஆனால் அதோட யோவான் 14:16 சொல்றாரு, நான் செஞ்சதும் செய்வேன், இன்னும் அதிகமாக செய்வேன்னாரு. இப்போ கொஞ்சம் பயங்கரமாகுது பாரு. இதை செய்யறதே பெரிய மாற்றம் நம்மளுக்கு தோணுது நம்ம. ஆனால் அவர் சொல்றாரு, நீ இதை விட அதிகமாக செய்ய போறேன். கமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு நபர்கள் மேலே ஆசீர்வாதத்தை பேச கத்துங்க.
சாபத்தை பேச வேண்டாம், ஆசீர்வாதத்தை பேச கத்துங்க. ஆசீர்வாதம். ஸ்பீக் த பிளெஸிங் ஓவர் எவ்ரிதிங் தட் யூ ஹேவ். இன்னைக்கு எல்லாரும் ஒரு டிசைட் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுங்க. கணவர், மனைவி, பிள்ளைகள், வேலை, சம்பளம், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளாதாரம், ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் ஆசீர்வாதத்தை பேச கற்றுக்கலாம். சாபத்தை பேச கற்றுக்க வேண்டாம், ஆசீர்வாதத்தை பேச கற்றுக்கலாம். நன்மையான காரியங்களை பேசுங்க, வாக்கு தத்தங்களை எடுத்து பேசுங்க. இதனால அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை அற்புதத்தை செய்யும். எத்தனை பேர் தெரியும் வார்த்தை அற்புதத்தை செய்யும்னு சொல்லி? See, the word of God will do the miracle. The word of God will do the miracle. கர்த்தருடைய வார்த்தை அற்புதத்தை செய்யும். நம்ம பேசுகிறோம் தெரியுமா, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும். பாரு, இந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன தெரியுமா, ஆசீர்வாதத்துக்காக வேலை செய்கிறாங்க. யாக்கோப் போல, நான் சண்டை போட்டா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார், நான் இந்த மாதிரி 10 கிரியைகளை செஞ்சா ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நான் 10 கட்டளைகளை கை கொண்டா அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நான் கடவுளுக்காக தியாகம் பண்ணனா, நான் முட்டி போட்டே மலை மேலே ஏறி போனேனா, நான் அப்படியே உருண்டி பெரண்டி ஜெபம் பண்ணனா, நான் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் பண்ணனா, இல்லை அத்தனை நாள் வேதத்தை படிச்சனா, ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியை கொண்டு வந்துட்டு சொல்றாங்க, நான் இப்படி செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். See, they are working for the blessing. ஆசீர்வாதத்துக்காக வேலை செய்யறது தோக்கடிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆசீர்வாதத்துக்காக வேலை செய்யறது ரிலிஜியஸ் வாழ்க்கை. அதுல பலன் இல்லை, அது சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது கீழா இருக்கிற வாழ்க்கை. இட்ஸ் a low level life. ஆனா ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுனால நம்ம மேல உண்டாயிருக்குது. ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமா இருக்குது. இப்போ வாய் திறந்து பேசும்போது ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யறது பாரு, அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன், ஆசீர்வாதத்துக்காக நீங்க வேலை செய்யறீங்களா, இல்ல ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குதா? யார் யார் வாய் திறந்து வாழ்த்துதலோட நல்ல நல்ல வார்த்தைகளை உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் மேலேயும் ஜனங்க மேலேயும் பேசலையோ, நீங்க ஆசீர்வாதத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் யார் யார் வாயை திறந்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிள்ளைகள் மேலே, பொருளாதாரத்து மேலே, வேலை மேலே, நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகள் மேலே பேசுகிறோமோ, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா, வாய் திறந்து வாழ்த்துறோம். இந்த வாழ்த்துல தான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் போய் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு மாற்றுது. இந்த ஆசீர்வாதம் போய் எல்லா விதமான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குது. இந்த ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யுது. குவிக் கொஸ்டின், do you want to work for the blessing or do you want the blessing to work for you? Do you want the blessing to work for you? Then learn to declare blessing over everything you have. ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செய்யணும்னா ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க கற்றுக்கணும், ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ண கற்றுக்கணும். ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரோம். இந்த ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யும். ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யும். ஒரு பாஸ்டர், அவருடைய டீம் ஒரு சிறைச்சாலை ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் பிரசங்கம், வர்ஷிப் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அந்த ஊழியத்தில் நல்லா கொஞ்ச நேரம் ப்ரீச்சிங்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. சரி, எல்லாருக்கும் இவங்க சாப்பாடு எடுத்துன்னு வந்துருக்குறாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு பேக்கெட் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. கவுண்ட் பண்ணி பார்த்தா ஜெயிலில் 700 பேர் இருக்கிறாங்க. அந்த பிரிசனில் 700 பேர். அவங்க பிரசங்கத்தை கேட்குறாங்க. ரொம்ப பெரிய பிரிசன், அது ரொம்ப பெரிய பிரிசன். குவாட்டமாலா அப்படின்வாங்க அந்த பிரிசன் பேர். அவ்வளோ பெரிய அந்த இடம் அது. ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய பிரிசன், 700 பேர் இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு பேக் பண்ணவங்க கணக்கு தவறி 500 சாப்பாடு பேக்கெட் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சாப்பாடுனோடனே நீங்கள் யூஎஸ் சாப்பாடு பேக்கெட் நீங்கள் யோசிச்சுங்க பாருங்க. ஸோ 500 பேக்கெட்ஸ் தான் இருக்கிறது 700 பேர். நான் அது ஜெயிலு. என்ன அது காமனான ஜனங்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி இல்லை இல்லையா? ஏன்னா எல்லாரும் கூப்பிட்டு ப்ரேயருக்கு வான்னு சொல்லி 200 பேர் சாப்பாடு இல்லை, ஃபாஸ்டிங்கில் போங்க, கர்த்தருங்க ஆசீர்வதிப்பார், ஆவின் வரங்களால் நிரப்பாருன்னா ஒத்துக்குவாங்களா? அதுவும் இவங்க எல்லாரும் ஏதோ கேஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கிறாங்க. எல்லாம் பயங்கரமான திருடங்களும் கொள்ளைக்காரங்களும் உட்காந்துக்கிறாங்க இங்கே. அந்த மாதிரி நிலையில எப்படி இருக்கு யோசிப்பாரு பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இன்டிமிடேட் ஆகிடக்கூடாது. இன்டிமிடேட்னா என்ன தெரியுமா, சடார்னு சோர்ந்து போய் சே இப்படி ஆயிடுச்சே, சே இந்த மாதிரி போயிடுச்சே, சே நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல ஜனங்க பேக் பண்ணா நல்லா இருந்திருக்குமே, நான் மட்டும் இறங்கி கொஞ்சம் வேலையை நானே செஞ்சா நல்லா இருந்திருக்குமே. இது என்ன தெரியுமா, யூ ஆர் காலிங் திங்ஸ் ஆஸ் தோ தே ஆர். இருக்கிற மாதிரியே பேசி நிற்கிறோன்னு அர்த்தம். உட்காந்து மனைவி யூஸ் இல்லை, எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கணும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாரு. சீஷர்கள்ட்ட கேட்குறாரு, இத்தனை பேர் சாப்பாடு கொடுக்கணும்னு. ஒருத்தர் சொல்கிறான், இவ்வளோ பேருக்கு எங்கே இந்த சாப்பாடு, நம்மள்ட்ட இருக்கிற காசு பத்தாதுன்னு. இன்னொருத்தர் சொல்கிறான், 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனால் இவ்வளோ பேருக்கு இது எங்கே போதும் அப்படின்னு. ஆண்டவன் 2 பேரும் திட்டி துப்பி அனுப்பல. நான் மட்டும் நல்ல சீசன்களை ரெக்ரூட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமாச்சு இல்லை. he saw what can be done. அதே போல் அவங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூட சேர்ந்து அந்த 500 பேக்கெட்ஸ் அந்த சாப்பாடு அந்த பேக்கெட்ஸ் மேலே இவங்க ப்ரேயர் பண்ணாங்களாம். சொன்னாங்களாம், இயேசுவின் நாமத்தில் இது பழுகி இது பெருகும். அதான் சொல்லியிருக்கிறேன், this will multiply. இன்னைக்கு சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும், அது மட்டும் இல்லை மிச்சம் மீதி நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி நல்லா கவனிங்க, பேக் பண்ணிட்டு வந்தது 500 பேக்கெட்ஸ் தான், இருந்தது 700 பேர். எல்லாரும் சாப்பிட்டு 2nd 3rd வந்துருக்குறாங்க.
என்ன இன்னொரு தடவை வேணும், எனக்கு இன்னொரு தடவை வேணும்லாம். எல்லாரும் போதுமான அளவுக்கு சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சு? அன்னைக்கு செஞ்ச அதே தேவன் இன்னைக்கும் இருக்கிறார். அன்னைக்கு அவருடைய வார்த்தை வேலை செஞ்சா இன்னைக்கும் வார்த்தை வேலை செய்யுது. அன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதம் வேலை செஞ்சா இன்னைக்கும் ஆசீர்வாதம் வேலை செய்யும். ஆசீர்வாதத்துக்காக நீங்க வேலை செய்யறதை விட்டுருங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆசீர்வதி கத்துங்க. கைப்பற்றி சொல்லுங்க பார்க்கலாம், என் பொருளாதாரத்துல பெருக்கத்தை பார்க்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம், என் சம்பளம் பெருக்கத்தை நான் பார்க்க போறேன். சொல்லுங்க, என் வேலையில உயர்வை நான் பார்க்க போறேன். கைவெத்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் உடல் ஆரோக்கியமா இருக்கும், என் வாழ்க்கை துணை ஆரோக்கியமா இருக்கிறாங்க, என் குடும்ப நிலைமை சமாதானமா இருக்குது. இயேசுவின் நாமத்தில். சம்பளம் வாங்கும் போதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இந்த சம்பளத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே, போதுமான அளவுக்கு இது இருக்கணும், இது இன்னும் மீந்ததை நாங்கள் எடுத்து வைக்கணும் ஆண்டவர், அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க. தட் இஸ் காட் டு பி அவர் ஆட்டிடியூட். கம்ப்ளைண்ட் பண்ணி வாழ்றது வேற, கமாண்ட் பண்ணி வாழ்றது வேற இல்லையா? ஆசீர்வாதத்துக்காக வேலை செய்யறது வேற, ஆனா வாய் திறந்து ஆசீர்வாதத்தை பேசி ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யறதே வேற. ஏன்னா கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய ஃபெய்த் லெசன் இதுதான். இன்னைக்கு ஸ்பீக் பிளெஸிங் ஓவர் வாட் யூ ஹேவ். டோன்ட் ஸ்பீக் கர்சஸ், ஸ்பீக் பிளெஸிங் ஓவர் வாட் யூ ஹேவ். என்ன இருக்குதோ அது மேலே ஆசீர்வாதத்தை பேசுங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆசீர்வாதம்ன்றது தேவனுடைய வார்த்தை, இதை மறந்துடக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கும் மனுஷனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் என்னது? ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உடம்பு சரியில்லைன்னு. டாக்டர் சொல்றார், டாக்டர்களுக்காக நன்றி, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். மெடிசின் வளர வளர மெடிசினல் ஃபீல்ட் டெவலப்மெண்ட்ஸ் மனுஷனுடைய நன்மைக்காக. ஸோ பைபிளில் லூக் இருக்கிறார், அவர் ஒரு டாக்டர். ஒரு இடத்துல ஜீசஸ் அ டாக்டர்னு ஆவியானவர் எழுதியிருக்கிறார், ஜீசஸ் அவர் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லி. ஸோ டாக்டர்ஸ் நல்ல விஷயம், அவங்க ட்ரை பண்ணுறது அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நம்ம கனப்படுத்தணும். ஆனால் அவங்க வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் போறீங்க, இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு 7 நாள் இந்த மாத்திரை நீ எடுக்கணும், இல்லை இந்த மருந்தை நீ குடிக்கணும். அப்போ இந்த 7 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு அர்த்தம், இது செஞ்சா தான் உங்கள் வாழ்க்கை சுகமாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். டாக்டருடைய சீட் அது, அதான் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை அவர் சொன்னதுனால நீங்க சுகமானீங்களா, இல்லை சொன்ன மாதிரியே செஞ்சா சுகமாக வாய்ப்பு இருக்குதா? சொல்றது செஞ்சா கூட 100% வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. அவர் வார்த்தை எழுதிட்டாரு சொல்லி அப்படியே நசி அப்படி மடி அப்படியே வாயை போட்டு சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடுமா உடம்பு? இல்லை, அதன்படி செய்யணும், கேர்ஃபுல்லாக பண்ணுமா இருக்குது. 2 நாள் பண்ணுறோம், 3ஆவது நாள் மறந்துடுது எந்த மாத்திரை எதுன்ட்டு. காலையில் இது மறந்து 2 அட் அ டைம் மத்தியானம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக இல்லை? இது மாதிரிலாம் நடந்துக்குதா இல்லை மனுஷன்ட்ட? ரொம்ப நீண்ட காலம் மருந்து எடுக்கிறவங்க தான் பாவம், எப்படி தான் அவங்க பொழிக்கிறாங்களோ தெரியல. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை வேற. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சர்ச்சுக்கு வர்றீங்க, கர்த்தருடைய வார்த்தை வருது, இந்த வார்த்தை எடுத்துன்னு போய் அதே மாதிரி செய்யணுன்றது நல்ல விஷயம் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்து சேரும் போதே நீங்கள் சுகமாயிடுவீங்க. பெரிய வித்தியாசம். டாக்டருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செஞ்சா ஒருவேளை சுகமாகலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும்போதே நீங்க சுகமாக முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அற்புதத்தை நடப்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை அற்புதத்தை நடப்பிக்கும். The word of God performs a miracle. See, the word of God does not just give you ideas, does not just give you advice. நிறைய பேர் சர்ச்சுக்கு அட்வைஸ்க்கு வருவாங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து ஐடியாஸ்க்கு வருவாங்க. ஐடியா அட்வைஸ்னா திரும்பியும் நம்ம தான் போய் அதை செய்யணும். ஆனா வார்த்தை எவ்வளவு வல்லமையான ஜீவன் உள்ளதுன்னா, பெற்றுக்கொள்ளும் போதே அது நம்ம வாழ்க்கையவே மாத்தி விட்டுரும். The word of God will perform the miracle. இன்னைக்கு வார்த்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே, இப்பவே அற்புதம் உங்க வாழ்க்கையில் ஆரம்பிச்சிச்சு, நம்ப ஆரம்பிங்க. ஏன்னா இந்த வார்த்தை அற்புதத்தை நடத்திட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்குது. இப்பவே தலைவலியோட வந்தவங்க சுகமாயிட்டு இருக்கிறீங்க, வயிற்று வலியோட வந்தவங்க சுகமாக்கிட்டு இருக்கிறீங்க, உடம்பு வலியோட வந்தவங்க சுகமாக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் சுகமாயிட்டு இருக்கிறீங்க? காரணம் என்னது? இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் நிறைஞ்சதா இருக்குது. அதனால தான் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த வார்த்தையை ஒரு ஃபுல்லி லோடட் பேக்கேஜ் இது. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு தெரியுமா, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. கிட்டத்தட்ட 4 தடவை அந்த சென்டென்ஸை பார்க்கலாம் முதல் அதிகாரத்திலேயே. ஏன் அப்படி திரும்ப திரும்ப சொல்றாரு? நீ தைரியமாறு, நீ தைரியமாறுனா, இப்போ ஒருத்தர் தைரியமாறு சொல்றதுனால தைரியம் வந்துருமா? ரொம்ப பயந்த ஒருத்தர்ப்பா, ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாரு. இதுல ஆப்ரேஷன் 10ல் ஒருத்தர் தான் பொழைச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ரேஷன்ல அவரை ஸ்ட்ரெச் அவரை பெட்ல படுக்க வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க போய் தைரியமாறு அப்படின்றீங்க. நீ சொன்னதால தைரியம் வந்துடும் இருக்கு? வராது. எல்லாம் யாரோ ஒருத்தர் அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. என்னாச்சு? இல்லை நர்ஸு சொன்னாங்க. என்ன அவங்க என்ன சொன்னாங்க? இப்படி துக்கமாகிறே, நீ இப்படி பயந்துட்டு இருக்கிறே. இல்லை நர்ஸு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தைரியமாறுன்னு சொன்னாங்க. தைரியமாறு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு. அது நல்ல வார்த்தை தானப்பா, அதுக்கே நீ பயந்துன்னு இருக்கிற? அவங்க என்ன பார்த்து சொன்னா பரவாயில்ல, என் மேலே ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்கிட்ட சொல்லுங்கிறாங்க. டாக்டர் தைரியமா பண்ணு டாக்டர், எல்லாம் நல்லா உண்டு. அதனால அவங்களுக்கு இன்னும் பயம் வந்துக்குது. அவங்க ஏன் யோசுவாக்கிட்ட அப்படி சொன்னாரு? தைரியமாறு. மனுஷன் தைரியமான்னு சொல்றதுக்கும் தேவன் தைரியமாறு சொல்றது வித்தியாசம். எல்லாரும் பாருங்க, நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை,
ஏதோ ஒரு சூழ்நிலை பயந்துட்டு இருக்கிறீங்க. மனுஷன் உங்களை பார்த்து தைரியமாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பயந்துங்கிறது உன் மூஞ்சுக்கு அவ்வளோ நல்லா இல்லடா, எதுக்கும் என்னால் முடிச்சது இவ்வளோதான், தைரியமாயிரு. இது ஒரு வார்த்தை சொல்கிறேன் நான். எதுவும் மாறுதுன்னு கேரண்டியே இல்லை. ஆனால் ஆண்டவர் தைரியமா இருன்னு சொன்னார்னா அந்த வார்த்தையிலே தைரியம்ன்ற பேக்கேஜ் உங்க உள்ளத்துல நிரம்பிடுது. சடார்னு ஒரு தைரியம் வந்துச்சு, சடார்னு அந்த பயம் எங்க போச்சுன்னே தெரியல, சடார்னு ஒரு பலசாலியா ஃபீல் பண்றீங்க. என்னாச்சு? அவருடைய வார்த்தை ஆறுதல் படுத்துற வார்த்தை மட்டும் இல்லை, அற்புதத்தை செஞ்சு முடிகிற வார்த்தையா இருக்குது. அது பாரு, அன்னைக்கு யோசுவா பார்த்து 4 தடவை பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆறுதல் படுத்தி நில்ல. மோச இறந்துட்டாருன்னு அழுதுன்னு இருக்கிறியா, தைரியமா இரு, உன்னால ஆகும். இல்ல, அந்த ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் ஒரு பேக்கேஜ் அவருக்கு சேருது. இந்த வல்லமை அவரை பலப்படுத்திட்டு இருக்குது. தானியேலுடைய புத்தகத்தில் இதை நான் காமிக்கிறேன், அப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். வாங்க, Daniel chapter 10 verse number 18 to 19. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆசீர்வாதத்துக்காக வேலை செய்யல, நான் வாயை திறந்து பேசுறேன், ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும். எவ்வளவு பேர் பிலீவ் பண்றீங்க ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செய்யும் சொல்லி? கமான் பாருங்க, தானியேல் 10:18. ஒரு நாள் தானியேல் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்றார், தரிசனங்களை பெற்றுக்கொள்றார். எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னா அந்த வெளிப்பாடுகள் டயர்ட் ஆயிடுறாரு. இவ்வளவு பிரமாண்டமான தரிசனமா அப்படின்னு டயர்ட் ஆயிடுறாரு. மூச்சு விடுறது கூட பலன் இல்லாத அளவுக்கு போயிடுறாரு. பாருங்க 10:18 உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க, 15ல இருந்தே படிக்கிறேன். அவன் இந்த வார்த்தைகளை என்னோடு சொல்லுகையில், தானியேல் சொல்றாரு, தூதன் என்கிட்ட பேசும்போது, நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். பேச முடியாத மாதிரி ஆயிட்டேன், என்ன பயங்கரமா இருக்குது தரிசனம் அப்படின்ற. அடுத்தது பாரு, அப்பொழுது மனுபுத்திரரின் சாயல் ஆகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுக்கள் புரண்டன, என் ஜாயின்ஸ் எல்லாம் வீக் ஆகுதுன்றார். தரிசனம் பயங்கரமாகுது, காலை நடுகுது, பலனற்று போனேன், பலனே இல்லாம போயிட்டேன் நான். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடே பேச கூடுவது எப்படி? நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுறதுன்னு கேட்கிறார். இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். பயங்கர ஆண்டவர், ஐயோ என்ன மாதிரி காமிச்சிங்க தரிசனம், பேச்சே வரல எனக்கு ரொம்ப பலவீனமா போயிட்டேன் நான், பாருங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, எப்படி திடப்படுத்தினார் பாருங்க, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். எல்லாரும் சொல்லுங்க, என்றார், சொன்னார், அவ்வளவுதான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றான். வெறும் வார்த்தை, ஆனா வார்த்தையில வல்லமை இருந்துச்சு, வார்த்தையில பலன் இருந்துச்சு. அந்த வார்த்தையா அவனுடைய சூழ்நிலையை மாத்தி விட்டுருச்சு. நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற வார்த்தை அதன்படி செஞ்சா ஒருவேளை வாழ்க்கை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை ஒரு பேக்கேஜ். லாஸ்ட் வீக் மெசேஜ்ல அதை கத்துக்கிட்டோம். வார்த்தை ஒரு பேக்கேஜ், வல்லமை நிறைஞ்சது, ஜீவன் நிறைஞ்சது, விசுவாசம் நிறைஞ்சது. அந்த வார்த்தை பேசினா வார்த்தை நமக்காக வேலை செஞ்சு காமிக்கும். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகள் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க வாயின் வார்த்தையால நீங்க கட்டவிழ்த்து விடுற ஆசீர்வாதத்தினால. Bless your situation, bless the people around you. You are not the reason for the blessing, you are not the source of the blessing, but when you speak the word, the blessing of the Lord is released, and because you release the blessing will go to work for you. ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செய்யும். ஹalleluya. அப்ப ஈசாக்க போல பஞ்ச காலத்துல விதை வச்சாலும் 100 மடங்கு பலனை நீங்க பாப்பீங்க. ஈசாக்க போல எங்க தோன்றினாலும் தண்ணி உங்களுக்கு வரும், அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவார். ஆபிரகாம போல சத்துருக்களுடைய பிரச்சனையால இவர் ஐஸ்வர்யவானா மாறிடுறாரு. ஆண்டவர் ஒவ்வொருத்தரை பார்த்து பேசிட்டு, உன் மேல ஆசீர்வாதம் தங்கி இருந்த ஆசீர்வாதம் உனக்காக வேலை செய்யும். ஆனா ஆசீர்வாதத்தை நம்ம பேசணும். எல்லாம் சொல்லுங்க, என் மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்குது, அதனால நான் ஆசீர்வாதத்தை பேச போறேன், ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும். சத்தமா சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்குது, அதனால வாயை திறந்து ஆசீர்வாதத்தை பேசுவேன், அந்த ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும். கடைசியா சொல்லுங்க பார்க்கலாம், என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்குது, நான் ஆசீர்வாதத்தை பேசுவேன், இந்த ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும்
நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.